தீயோர்களின் பதிவேடு குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? நிச்சயமாக தீயோர்களின் பதிவேடு சிஜ்ஜீனில் இருக்கிறது. சிஜ்ஜீன் என்பது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும்? அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும். பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். அவர்கள் நியாய தீர்ப்பு நாளையும் பொய்ப்பிக்கிறார்கள். வரம்பு மீறிய பெரும் பாவியை தவிர வேறெவரும் அதை பொய்ப்பிக்க மாட்டார். நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளே என்று கூறுகின்றான். அப்படி அல்ல, அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களுடைய இருதயங்கள் மீது துருவாக படிந்துவிட்டன. தீர்ப்புக்குரிய அந்நாளில் அவர்கள் தங்கள் இறைவனை விட்டும் திரையிடப்பட்டவர்களாவார்கள். பின்னர் நிச்சயமாக அவர்கள் நரகில் புகுவார்கள். எதை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது என்று பின் அவர்களுக்கு சொல்லப்படும். நல்லோர்களின் பதிவேடு குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? நிச்சயமாக நல்லோர்களின் பதிவேடும் இல்லியினில் இருக்கிறது. இல்லியூன் என்பது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும்? அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும். அல்லாஹ்விடம் நெருங்கிய கண்ணியமிக்க வானவர்கள் அதை பார்ப்பார்கள். நிச்சயமாக அப்ரார்கள் நல்லவர்கள் ஜன்னத்துல் நயீம் என்னும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஆசனங்களில் அமர்ந்து சொர்க்க காட்சிகளை பார்ப்பார்கள். அவர்களுடைய முகங்களில் இருந்தோ அவர்களுக்கு கிட்டிய பாக்கியத்தின் செழுமையை நீர் அறிவீர். பரிசுத்த முத்திரையிடப்பட்ட தெளிவான போதையோ களங்கமோ அற்ற மதுவிலிருந்து அவர்கள் புகட்டப்படுவார்கள். அதன் முத்திரை கஸ்தூரியாகும். எனவே அதற்காக ஆர்வம் கொள்பவர்கள் அதை பெற்றுக் கொள்வதற்கான நல்ல அமல்களில் ஆர்வம் கொள்ளட்டும். இன்னும் அதனுடைய கலவை தஸ்னீமில் நின்றும் உள்ளதாகும். அது தஸ்னீம் ஓர் இனிய நீர் சுனையாகும். அதிலிருந்து அல்லாஹ்விடம் நெருங்கியவர்கள் முர்புகள் அருந்துவார்கள். வட்டி வாங்குபவர்களுக்கான தண்டனை குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலில்லாமல் வேறு விதமாய் எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதினாலே ஆகும். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். ஆயினும் யார் தன் இறைவனிடமிருந்து நட்போதனை வந்த பின் அதை விட்டும் விலகி விடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஆனால் யார் நட்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின் பால் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள்.